இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து 3 முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான நல்லது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றபடியுமே பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து 3 முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அன்னபூரணி சூப்பர் 6 இந்த கேஸ் திட்டம் இருக்குல்ல, அதுதான். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கப்புறமா வருஷத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய கிழக்குல வந்து போரால ரொம்பவே எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு போயிட்டோம். இந்த கேஸ் சிலிண்டரோட ரேட் எல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கேஸ் சிலிண்டர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனது மூலமா அவங்களும் எல்லாருமே வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆண்டுக்கு 3 சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 4000 கோடி நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப திமுகவுடைய கொத்தூஸ்லாம் வந்து என்ன கேட்பாங்க தெரியுங்களா? ஏண்டா சூப்பர் 6ன்னு சொல்லிட்டு இப்ப வந்து 3 மட்டும் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி கதறது அவங்களுடைய இஷ்டம். அவங்க எப்பவுமே அப்படிதான். அப்படி பார்த்தா தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஆனா சொன்ன எதையாவது செஞ்சாங்களா அப்படின்னா எதையுமே வந்து செய்ய கிடையாது. அப்படி இருக்கும்போது சொன்ன விஷயத்த வந்து செய்யறாருல மனுஷன், அதையுமே வந்துட்டு சில பேர் வந்து குறை சொல்றது எந்த விதத்திலுமே வந்து நியாயம் கிடையாது. சரி, ஓகே, இந்த திட்டத்தை வந்து எப்ப அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொங்கலுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் பேசினது வந்து பரந்தூர் விமான நிலையம். இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வந்தது அப்படின்னா அங்க இருக்க விவசாயிகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கும் போது அங்க பரந்தூர்ல நேரடியா அங்க இருக்க மக்களை போய் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத அப்பவே அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சிஎம் விஜய் அவர்களுடைய நோக்கமாவே இருந்துச்சு. ஆனா மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ மீனம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா 40 மில்லியன் பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் இன்னொரு விமான நிலையம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நோக்கமா இருக்கு. ஆனா இப்போ பரந்தூர்ல விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்க விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. சோ அதுக்கு நாங்க வந்து ஒரு மாற்று இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அங்க இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. திமுக பார்த்திருக்கீங்களா? பரந்தூர்ல விமான நிலையத்தை கொண்டு வந்தா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவங்க வந்து அங்க வந்து விமான நிலையத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு திமுக வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கான அந்த பஸ் சார்ஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அது எல்லாமே வந்து இலவசமா இருக்கணும். அது வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியிலே இருந்துச்சு தானடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அதை தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீலக்ஸ் பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்பிரஸ் பஸ்ஸா இருக்கட்டும், எல்லா பஸ்லயுமே வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகே, இப்ப இதை வந்து எப்பயில இருந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்தி அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து இது வந்து நடைமுறைப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு பெண்களை யாரையுமே வந்துட்டு ஓசி பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கான இங்க வேலையுமே இல்லை. ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி. சோ பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தைரியமா போயிட்டு வரலாம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சிங்கப்பெண் அதிரடி திட்டமா இருக்கட்டும், இந்த இலவச பயணத்துல இருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்து பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமா வந்து பெண்கள் வந்து முன்னேறணும். அதை தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து 3 விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. சோ அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.